குட்டி ஸ்டோரி. அது ஒரு அழகிய காலை நேரம். ஒரு ஆற்றுப்பகுதியில் ஒரு அன்னப்பறவை ஒன்று இருந்தது. அது மிகவும் அழகாக இருந்தது. ஒரு குளத்திற்கு பக்கத்தில் காகம் ஒன்று வசித்துக் கொண்டிருந்தது. அதற்கு தான் கருப்பாக இருப்பதை நினைத்து மிகவும் வருத்தமாக இருந்தது. அன்று ஒரு நாள் அன்னப்பறவை குளத்தில் வருவதை பார்த்த காகத்திற்கு இது மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கிறது என்று யோசித்துக் கொண்டிருந்தது. அன்னப்பறவையை பார்த்து தினமும் வியப்படைந்த ஒருவேளை அன்னப்பறவை தினமும் தண்ணீருக்குள்ளே இருப்பதால் தான் அது வெள்ளையாகவும் அழகாகவும் இருக்கிறதா என்று யோசித்தது. அப்போது காகம், நாமும் எப்படியாவது வெள்ளையாகி விட வேண்டும். அப்போ இந்த குளத்தில் தினமும் எத்தனை முறை வேணாலும் குளித்து விட வேண்டும். அப்போதுதான் நம்முடைய கலரும் வெள்ளையாகவும் மாறும் என்று காக்கா மனதுக்குள் எண்ணம் வளர்த்தது. அதற்கான பயிற்சியையும் தொடங்கியது. காகத்திற்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரிந்து கொள்ள அன்னப்பறவையும் மற்ற பறவைகளும் எதிர்பார்த்து காத்திருந்தன. குளத்தில் பலமுறை குளித்தும் காக்கைக்கு எந்த மாற்றமும் தெரியவில்லை. ஒரு நாள் பலமுறை குளித்ததால் அதற்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. உடல்நிலை சரியாகுவதற்கு காக்கைக்கு பல நாட்கள் கழிந்தன. அப்போதுதான் காகத்திற்கு புத்தி வந்தது. நாம் எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துவிட வேண்டும். இருப்பதை கொண்டு சந்தோஷமாக வாழ நினைத்த காகம் மனதில் மாற்றம் வந்த பின் காகம் மிகவும் சந்தோஷமாக மாறியது.